திரையரங்கில் ஓங்கி ஒலித்த ஸ்டாலின் ஒழிக கோஷம். நடிகர் தனுஷ் நடித்த இட்லி கடை திரைப்படம் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இத்திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் இன்பநிதி தயாரித்துள்ளார். இத்திரைப்படத்தை காண வந்த தனுஷ் ரசிகர்கள் படத்தை ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இடைவேளையின் போது விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டன. அதில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளம்பரம் ஒளிபரப்பப்பட்டது. உடனே படத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் ஸ்டாலின் ஒழிக ஸ்டாலின் ஒழிக என கோஷத்தை எழுப்பினார்கள். இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வந்தன. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பொதுமக்களும் இளைஞர்களும் திமுக அரசின் மீது கடும் கோபத்தில் உள்ளனர். 2026 தேர்தல் நெருங்குவதால் அரசியல் களம் தற்போதிலிருந்தே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தற்போது வரை ஆண்டு கொண்டிருந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி இப்போது அவர்களுக்கு மிகவும் தலைவலி கொடுத்துள்ளது டிவிகே. மக்களும் மாற்றத்தை விரும்புவதால் 2026 அரசியல் களம் இப்போதிலிருந்தே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது.